5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதையடுத்து 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், நடுவண் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த பணி முதலமைச்சராக இருந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எப்பொழுதும் பணியாற்றிய மாதிரி இந்த முறையும் பணியாற்றுவோம். மேலும் மேலும் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி செய்வதற்கு என்னென்ன பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்க முடியுமோ அத்தனை பணிகளை விரைந்து முடிக்க எனது அரசு நடவடிக்கை.